வணக்கம். இன்னைக்கு நாம ஹேசடிக் சிந்தனையிலிருந்து ரெண்டு ஆதாரங்களை ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். பெய் இஸ்ரேல் போதனைகள், அப்புறம் கதி எஃப்ரேமோட குறிப்புகள். ஆமா, இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. தோரால ஒரு பெரிய புதிர் இருக்கு. யாக்கோபோட குடும்பம் எகிப்துக்கு போனப்போ மொத்தம் 70 பேர்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பேர்களை எண்ணி பார்த்தா 69 தான் இருக்கும். அதேதான், ஒரு ஆள் கணக்குல மிஸ் ஆகுறாங்க. அந்த 70வது ஆள் யார்? அதுக்கும் யோசேப்போட ஒரு ரகசிய பெயருக்கும் என்ன சம்பந்தம்? இதான் இன்னைக்கு நம்மளோட தேடல். இது ஒரு அருமையான கேள்வி. இந்த ரெண்டு புதிர்களுக்குமே இந்த குறிப்புகள் படி ஒரே பதில் தான் இருக்கு. அப்படியா? என்ன அது? அந்த 70வது ஆன்மா அது வேற யாரும் இல்ல, இறைவனோட தெய்வீக பிரசன்னமான ஷெக்கீனா. ஷிக்கீனாவா? அட, ஒரு நிமிஷம். அப்போ இஸ்ரவேல் மக்கள் நாடு கடத்தப்பட்டப்போ இறைவன் அவங்க கூடவே போனாரா? மிகச்சரியா சொன்னீங்க. அப்போ நாடு கடத்தல்ங்கிறது ஒரு தண்டனை மட்டும் இல்லையா? இது ஒரு பயணம் மாதிரி சொல்றீங்களா? ஆமாம், அது தண்டனை என்பதை விட ஒரு தெய்வீக துணைன்னு தான் பேர் போதனைகள் சொல்லுது. இஸ்ரவேல் எங்க போனாலும் ஷெக்கீனா அவங்களுக்கு முன்னாடி போகுது. அதாவது இறைவன் இருளுக்குள்ளேயே நுழைந்து அவங்கள ஒருபோதும் தனியா விடமாட்டேன்னு உறுதி செய்றா. ராஷின்னு ஒரு அறிஞர் சொல்றாரு. ஆமா, தெரியும். தோரால அவர் திரும்புவார்னு ஒரு வரி வரும். அதுக்கு அர்த்தம் அவர் இஸ்ரவேலை திரும்ப கொண்டு வருவார்னு இல்லையா, அவரே அவர்களுடன் திரும்புவார்னு அர்த்தமா. ஆச்சரியமா இருக்கு. சரி, இந்த மறைக்கப்பட்ட 70வது ஆன்மா நாடு கடத்தப்பட்ட காலத்திலையும் கூட இருக்கிற ஒரு பாதுகாப்புன்னு புரியுது. ஆனா இதுக்கும் யோசேப்புக்கும் என்ன தொடர்பு? இங்கதான் ரெண்டு புதிர்களும் ஒன்னா சேருது. எப்படின்னு சொல்லுங்க. யோசேப்புக்கு ஃபார்வோன் ஒரு புது பெயர் கொடுத்தாரு இல்லையா, ஜாப்நாத் பானேக். ஆமா. அதுக்கு என்ன அர்த்தம்? இரகசியங்களை வரிப்படுத்துபவர். இது சும்மா ஒரு பதவி பெயர் இல்ல, இது ஒரு தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனமா? எதை பத்தி? மஷியாக் பென் யோசேப், அதாவது யோசேப்போட வம்சத்துல வர்ற மீட்பரோட பணிய பத்தினது. மறைக்கப்பட்டதை வெளிப்படுத்துறதும் உடைந்ததை சரி செய்யறதும் தான் அவரோட வேலை. ஓ, அந்த பணியோட தன்மை என்ன? இரகசியங்களை வெளிப்படுத்துவதுன்னா என்ன அர்த்தம்? முனிவர்கள் சொல்றாங்க மஷியாக் வாசனை மூலமா நியாயம் தீர்ப்பார்னு. வாசனை மூலமாவா? அது ஏன்? ஏன்னா ஆதமோட பாவத்துக்கு பிறகு வாசனை உணர்வு மட்டும்தான் அதோட தூய்மையை இழக்கலேன்னு ஒரு கருத்து இருக்கு. இது வெறும் வாசனை இல்ல, ஒரு தெய்வீக உள்ளுணர்வு மாதிரி. சரி. கத்தி எஃப்ரேமோட குறிப்புகள் இன்னும் ஒரு படி மேல போகுது. மஷியாக் பென் யோசேப் தோராவோட ஞானத்தை இஸ்ரவேல் மக்களுக்குள்ள ஒரு மூச்சு காற்ற போல செலுத்துவார்னு சொல்லுது. படைப்பாளரோட அவங்கள திரும்பவும் இணைப்பார். ஒரு நிமிஷம். யோசேப்போட வாழ்க்கை ரொம்ப சிக்கலானது இல்லையா? சகோதரர்களால் விற்கப்பட்டார், அப்புறம் சிறைக்கு போனாரு. ஆமா. இவ்வளவு குழப்பமான ஒரு வாழ்க்கைய மீட்புக்கான ஒரு தெளிவான வரைபடம்னு எப்படி சொல்ல முடியும்? இது கொஞ்சம் மிகையா தெரியலையா? நல்ல கேள்வி. இது ஒரு நேர்கோட்டு வரைபடம் இல்ல, அத நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு சுழற்சி. கத்திய ஃப்ரேம் சொல்ற 5 படிகளும் ஒரு லிஸ்ட் இல்ல, அது ஒரு பயணம். ஓகே, விளக்குங்களே. முதல்ல ஒளி நாடு கடத்தப்படுதல். அதாவது யோசேப்பு அடிமையா எகிப்துக்குள்ள இறங்கி அந்த நாட்டைய ஆளுகிறார். சரி. 2வது ஞானம் மூலமா வெளிப்பாடு. குழப்பமான கனவுகளுக்கு விளக்கம் சொல்லி அதுக்குள்ள இருக்கிற தெய்வீக ஒழுங்கா காட்டுறார். 3வது ஒற்றுமையை மீட்டெடுக்கிறது. தன் சகோதரர்களோட சமரசமாகி பிரிஞ்ச குடும்பத்தை ஒன்னு சேர்க்கிறார். இது இஸ்ரேவேலோட ஒற்றுமைக்கு ஒரு முன்னுதாரணம். இது ரொம்ப முக்கியம். 4வது பருப்பொருளை உயர்த்துதல். பஞ்சத்தை உயிர் காக்கிற உணவா மாத்துறார். பௌதிக உலகத்துக்கு ஒரு புது அர்த்தம் கொடுக்கிறார். சரி. கடைசிப்படி வழியை தயாரித்தல்னு சொன்னீங்க. அது யாக்கோபுக்காக எகிப்தை தயார் செஞ்சதுன்னு புரியுது. ஆனா மஷியாக் பென் தாவீதுக்காக உலகை தயார் செய்யறதுனா அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஆமா, மஷியாக் பென் யோசேப்போட பணி உலகை பௌதீக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சரி செய்யறது. அவர் குழப்பங்களை நீக்கி ஒரு அடித்தளத்தை உருவாக்குறார். அந்த அடித்தளத்து மேலதான். கரெக்ட். அந்த அடித்தளத்து மேலதான் மஷியாக் பென் தாவீது முழுமையான ஆன்மீக மீட்பை கொண்டு வருவார். யோசேப்பு எகிப்துல ஒரு ஸ்திரத்தன்மையை உருவாக்குனதாலதான் இஸ்ரேல் ஒரு தேசமா வளர முடிஞ்சது. அதே மாதிரி. ஓகே, அப்போ நீங்க சொல்றத நான் சரியா புரிஞ்சுகிட்டேன்னா, நாடு கடத்தப்படுதல் என்பது இறைவன் நம்மள கைவிட்ட நிலையல்ல. இல்ல. அதுக்கு பதிலா இறைவனோட பிரசன்னம் அங்கே மறைந்திருக்கு. மீட்புங்கிறது புதுசா எதையோ கண்டுபிடிக்கிறது இல்ல, ஏற்கனவே அங்க மறைஞ்சிருக்கிற அந்த ஒளிய வெளிக்கொண்டு வர்றது தான். இதுதான் அந்த 70வது ஆன்மாவோட ரகசியம். சரிதானே?
மிகச்சரியா சொன்னீங்க. பே இஸ்ரேல் மற்றும் கத்தி எஃப்ரேமோட போதனைகள் படி ஒவ்வொரு சோதனைக்குள்ளேயும் ஒவ்வொரு மௌனத்துக்குள்ளேயும் ஒரு தெய்வீக துணை மறைந்திருக்கு. ம், இந்த பகுப்பாய்வு நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இந்த தெய்வீக பொறி மறைந்திருக்குன்னா உங்கள் சொந்த உலகத்துல நீங்க வெளிக்கொண்டு வர வேண்டிய அந்த மறைக்கப்பட்ட ஒளி எது?